ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஒரு டாப்பிக்காக தான் இந்த டாபிக் இருக்கும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப நல்லாவே அது போயிட்டுருக்கு. ஒரு க்ரஷ் டெவலப் ஆகுது. அந்த க்ரஷ் அப்படியே வளர்ந்துட்டே போக போக அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. நாட்கள் போக போக உங்களுக்கு மனசுக்குள்ளே அவங்க மேலே ஒரு காதல் வந்துட்டுருக்கு. ஆனால் இதே மாதிரி ஃபீலிங்ஸ் அவங்களுக்கும் நம்ம மேலே இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறதுனால ப்ரப்போஸ் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் ப்ரப்போஸ் பண்ணாமல் ஒன் சைடாகவே இருப்பாங்க. ஏன்னா நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, அவங்கக்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால அப்படியே இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க நினைக்கிறது கரெக்டு தான். ஏன்னா நம்ம இவ்வளோ ஆசையாக போய் ப்ரப்போஸ் பண்ணி அவங்கள நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை ஜஸ்ட் சும்மா ஃப்ரெண்ட்லியாக ஓகே இவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, இவங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, அழகாக இருக்காங்க, அதனால நம்ம சும்மா பேசுவோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், டீசெண்டாக நம்மளும் நடந்துக்கணும் அப்படின்னு சிரித்து பேசுகிறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏன் தேவையில்லாமல் மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகி ஏன் நம்ம மனசு கஷ்டப்படணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு 4 சைன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த 4 சைன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் யார்கிட்டையும் ரிஜெக்ட் ஆகவும் வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போக வேண்டாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய லைஃப் அட்வைசஸ், லவ் டிப்ஸ், ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நம்மளோட சேனலில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். Ravichandran and Bhuneshwari, Syed and Rogini, Ganesh and Kavya, Vino and Jerlin, Arul and Ashi, Sachu and Darshini, Ranjit and Kamali, Hari and Shamini, Gopu and Aruvi, David and Amu. ஸோ வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த கப்பிள்ஸ் எல்லாருமே லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, லவ், கேர், அஃபெக்ஷன், லாயல்னு எல்லாத்தோடவும் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த டைமில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் இந்த கப்பிள்ஸ்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷனும் இந்த கப்பிள்ஸ்க்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம லான்ச் பண்ணுறதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக நம்மளோட பிஸ்னஸ் டிசைன் நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரேஸ்லெட்ஸில் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லெட்டர் தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ரேஸ்லெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ப்ரேஸ்லெட்டோட கலர் ஹார்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது, ஆர்டர் பண்ணுறது எல்லாமே எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போது இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்லை லவ்வா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, க்ரஷ் இருக்குது அப்படின்னா அவங்கள எப்படா மீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். எப்படா அவங்கள பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் அதுக்கே நான் மீட் பண்ணால் போச்சு, ஆனால் நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நம்ம நெக்ஸ்ட் வீக் போல் மீட் பண்ணலாம், இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன், அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டேயில் இந்த டைமில் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூட உங்களால் ஒரு பிளான் செட் பண்ணவே முடியாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேட்கும் போதெல்லாம் ஓகே அடுத்த வாரம், அடுத்த வீக்கெண்ட் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. சும்மா ஜென்ரலாக சொல்லுவாங்களே தவிர அவங்க சொல்கிற அந்த அடுத்த வாரமோ அடுத்த வீக்கெண்டோ வரவே வராது. நீங்கள் மாத கணக்கில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு மீட்டுக்கான ஒரு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க, எப்போ கேட்டாலும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் கூட படிக்கிறோமே, கூட வேலை செய்கிறோமே, ஓகே இந்த காய் ரொம்ப நைஸ் காய் அதனால நம்ம பேசுகிறோம் அப்படின்னு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த வித இன்ட்ரெஸ்ட்டோ க்ரஷோ எதுவுமே கிடையாது. அடுத்த சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவங்கள சுற்றி ஒரு இன்விசிபிள் லைன் இருக்குது. அதான் நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ். ஸோ நமக்குன்னு ஒரு லைன் இருக்குது. அதை தாண்டி யாராச்சும் ஒருத்தர் நம்ம கிட்ட நெருங்கினாங்க அப்படின்னாலே நம்ம ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்க அந்த பையனோ அந்த பொண்ணோ அந்த ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே உங்களை கிட்ட விடவே மாட்டாங்க. அவங்க மனசில் நீங்கள் இல்லை அப்படின்னா
அந்த ஸ்பேஸை தாண்டி கொஞ்சம் கிட்ட போனாலும் அவங்க உடனே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ வெளியே போகிறீங்க, ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் இருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ்லேயே கூட இப்போ லிஃப்ட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட ஏதோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னோ இல்லை தெரியாமலோ கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு லைட்டாக ஷோல்டரோ இல்லை டச் ஆச்சு, உடம்பு டச் ஆச்சு அப்படின்னா கூட சடனாக அவங்க வந்து 2 ஸ்டெப் பேக்கில் போயிடுவாங்க. சடனாக அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியோ இல்லைனா நீங்கள் ஏதோ விளையாட்டாக ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது சும்மா ஃபன்னுக்காக அவங்க ஃபேஸ் கிட்ட போய் பேசுகிறீங்க, ரொம்ப பக்கத்தில் போயிட்டு அவங்க காதில் அந்த மாதிரி சம்திங் க்ளோஸாக போய் பேசுகிறீங்க அப்படின்னா கூட டக்குன்னு 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு சடனாக அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறிடும். இது ஏன் அப்படின்னா, இது வந்து நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ். நம்ம யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ, நம்ம யார்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அவங்கள மட்டும்தான் அந்த பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்மளால் அலோவ் பண்ண முடியும். நமக்கு பிடிக்காத ஒரு பர்சன், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சன் நம்ம பக்கத்தில் வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம தள்ளி போயிடுவோம். ஸோ இது வந்து தன்னால் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்க அந்த பர்சன் நீங்கள் தெரியாமல் பக்கத்தில் போனால் கூட டக்குன்னு அவங்க விலகுறாங்க, அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்களேருந்து விலகியே இருங்க. அடுத்த சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது முக்கியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைச்சாலும், ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சாலுமே அவங்க உங்களோட தனியாக இருக்கவே மாட்டாங்க, ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வெளியே எங்கன்னா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட, இல்லை நம்ம 2 பேரும் வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகலாம், எல்லோரும் ஒன்று சேர்ந்து போகலாம், அண்ட் பப்ளிக்காக இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி காஃபி ஷாப், இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிற மாதிரியான ஸ்பேஸ்க்கு தான் உங்களை கூப்பிடுவாங்க. இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லைன்னா நம்ம 2 பேர் மட்டும் மூவிஸ்க்கு, தியேட்டருக்கு அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க வரவே மாட்டாங்க. அது எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக இல்லை நான் மீட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டையாச்சும் கூட கூட்டிகிட்டு தான் வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்த சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக செம்மையாக பேசுவாங்க. உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும், ஒரு வேளை நம்மள மாதிரி இவங்களும் நம்ம மேலே இன்ட்ரெஸ்டடோடு இருக்காங்களோ, இவங்களும் நம்மளை லவ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி தானே பேசுகிறாங்க, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஆனால் ஃபோனில் மெசேஜஸ், டெக்ஸ்ட் இந்த மாதிரி எது பண்ணாலுமே அதுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வராது. உங்களோட மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சம்டைம்ஸ் உங்கள் மெசேஜஸ் பார்த்தா கூட ப்ளூ டிக் காமிச்சா கூட திருப்பி அதுக்கு அவங்க ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. கால் பண்ணாலும் திருப்பி அவங்க உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. கேட்டோம் அப்படின்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவாங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் நாம் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, நம்ம யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அவங்க நமக்கு ஒரு கால் இல்லை ஒரு மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசவா, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு அட்லீஸ்ட் அதுக்கு ரிப்ளை ஆச்சும் பண்ணுவோம், கரெக்டாக? ஆனால் அவங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜஸ்ட் சும்மா கூட படிக்கிறோமே, கூட வேலை செய்கிறோமே அப்படின்னு மட்டும்தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வாட்டி 2 வாட்டின்னு கிடையாது. நான் எப்போ கால் பண்ணாலுமே அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க, ரொம்ப ரேராக தான் என்னோட கால் பிக் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுதான் ஆகணும். அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவங்க உங்களை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. பிரேக்கப்பை விட ரொம்ப கொடுமையான ஒரு வழி என்ன தெரியுமா? நாம் ஒருத்தவங்களை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணி ரொம்ப உண்மையான அன்பை அவங்களுக்கு கொடுத்து அந்த அன்பு திருப்பி நமக்கு வராமல் இருக்கிறதும், அந்த அன்பை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதும் தான். இதெல்லாம் ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம். இது எல்லாமே நம்மளோட மனசை ரொம்பவே பாதிக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றத ஒரு விதத்துலையோ இல்லை பல விதத்துலையோ உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு உங்ககிட்ட டைரெக்டாக மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்ல முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி பல சைன்ஸ் மூலமா உங்ககிட்ட வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களோட டைமையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபீலிங்ஸ் இல்லாதவங்க கிட்ட எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக உங்கள் மேலே அந்த லவ் ஃபீலிங்கை திருப்பி கொண்டு வரவே முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்க ஃபீலிங்ஸை மாற்றிக்கிட்டு நீங்கள் தான் உங்கள் மனசை தேத்திக்கணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி இது க்ரஷ்ஷாக இல்லை லவ்வா இல்லை ஃப்ரெண்டாக தான் பழகுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு யாராச்சும் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட கப்பிள் நேமோட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிஸ்னஸ் ஐடியாஸ்லேயும் உங்களுக்கு எந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கோ, எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அந்த ஐடியாவோட கலரையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay connected with Stay Hungry.